வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். மார்க்கெட் எப்போ திரும்பும்னு கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு ரெண்டு சிக்னல்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். சரி, ஒரு பந்த வானத்துல தூக்கி போறதா நினைச்சுக்கோங்க. அது உடனே கீழே வராது. முதல்ல மெதுவாகி உச்சத்துல நின்னு அப்புறம் தான் திரும்பும். தெரியுமா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யுது. ஒரு பெரிய திருப்பு முனைக்கு முன்னாடி மார்க்கெட் அதோட வேகம் குறையுதுன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். பல ட்ரேடர்ஸ் இந்த சிக்னலை மிஸ் பண்ணி கரெக்டா அந்த உச்சியில போய் வாங்கி மாட்டிக்கிறாங்க. சரி, அப்போ இந்த சிக்னலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கலாமா? மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு அடையாளம் காட்ட ரெண்டு சிம்பிளான டூல்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு முக்கிய சிக்னல்ஸ், ஒன்னு ஆசிலேட்டர் டைவர்ஜென்ஸ், ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். முதல்ல ஆசிலேட்டர் டைவர்ஜென்ஸ். இது ஒரு ட்ரெண்ட் வீக் ஆகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் சிக்னல். இங்க பாருங்க, பிரைஸ் மட்டும் தொடர்ந்து புது ஐக்கு போயிட்டே இருக்கு. ஆனா வேகத்தை காட்டுற இண்டிகேட்டர் பாருங்க, அது கீழே போகுது. இதுதான் டைவர்ஜென்ஸ். இது ஒரு தெளிவான வார்னிங், அதாவது அந்த அப் ட்ரெண்ட் அதோட சக்தியை இழந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்மளோட ரெண்டாவது சிக்னல் ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இது மார்க்கெட்ல ஒரு குழப்பம் இருக்குன்னு காட்டுது. ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் உருவாகுதுன்னா வாங்குறவங்களோட பலம் குறையுதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வலுவான ஏற்றம் இப்போ ஒரு சண்டையா மாறி நிக்குது. எப்போ இந்த ரெண்டு சிக்னலும் ஒன்னா வருதோ அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ உங்களுக்கான 3 ஸ்டெப் செக்லிஸ்ட் இதுதான். டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிங்க, ஸ்பின்னிங் டாப்பை பாருங்க, திருப்பு முனைக்கு தயாராகுங்க. இந்த காம்பினேஷன் மார்க்கெட் திரும்ப போகுதுங்கிறதுக்கான ஒரு ஹை ப்ராபபிலிட்டி சிக்னல். சரி, இந்த ஸ்விங் ட்ரேடிங் டெக்னிக்கை ஒரு லைவ் சார்ட்ல பார்க்க ஆசையா இருக்கா? அப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.